வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் நான் எனக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய சில பங்குகளை உங்களோடு பகிர்வதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே நம்ம புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம சேனலில் சொன்ன சில பங்குகள் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நெருங்கி இருந்தாலோ அல்லது அதை தாண்டி சென்றிருந்தாலோ ஒரு அலர்ட்டாக முதல்ல நம்ம சொல்லிவிட்டு புதிய பங்குகளை பார்க்குறது தான் நமக்கு வழக்கம். அந்த வகையில் இந்த வாரத்தில் என்னுடைய தேர்வுகளை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சொன்ன சில பங்குகள் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நெருங்கியிருக்கு. அதை முதல்ல ஒரு அலர்ட்டாக பார்த்துட்டு புதிய பங்குகளை நோக்கி செல்லலாம். அதில் முதலாவது பங்காக IFCI லிமிடெட் ₹60.67 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 64 அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்த ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருக்கோம். இந்த வாரத்தினுடைய உச்சமாக போயிருக்கிறது ₹62.99 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ 63ன்னு வச்சா கூட இன்னொரு ₹1 தான் நெருக்கத்தில் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை கடந்து ஒரு க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 71ம் அதை தாண்டும் போது 80 அப்படிங்கிற 3 லெவல்கள் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வாரம் நல்ல வால்யூமோடு ஏறி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே பாருங்கள். இதனுடைய ஏற்றமானது அடுத்த லெவல்களுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருந்துச்சுன்னா உங்கள் கையில் ஹோல்டிங் இருக்கும்போது அதை கவனமாக கண்டெடுத்து உங்களுடைய ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்து ஒரு முதல் அலர்ட்டாக நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அடுத்த ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து வேதாந்தா லிமிடெட் ₹682.70 முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 489, 509, 530, 573, 629ன்னு இப்படி லைனாக நான் போட்டாலும் கூட அதையும் தாண்டி அது வேகமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்த லெவலாக நான் பார்க்குறது 706 அப்படிங்கிற லெவல். அதையும் தாண்டி மேலே போச்சுன்னா 815 அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த லெவல்ஸாக வருது. ஸோ வேதாந்தா வச்சுருக்கிறவங்களுக்கு மேலே இந்த லெவல்ஸ் இருக்குது, கீழே 629 அப்படிங்கிறது தான் சப்போர்ட் லெவலாக இப்போது நம்ம பார்க்குறோம். ஸோ வேகம் எந்த அளவுக்கு மேலே போகுதோ அதே சமயத்தில் நம்ம ப்ராஃபிட் புக்கிங்கும் ஜாஸ்தி வேகமாக வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்குங்கிறதையும் எப்போவுமே கவனத்தில் கொள்ளணும். இது வந்து நான் ஒரு அலர்ட்டாக தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் உடனே ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்கன்னா நான் சொல்லலை. நீங்கள் கவனத்தோடு பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பில் இருக்கும். உங்கள்கிட்ட ஸ்டாக் இருந்துச்சுன்னா மட்டும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கங்க. எப்போவுமே நம்ம பங்குச்சந்தையில் விழிப்போடு இருந்தால் தான் நம்ம வந்து நம்முடைய ப்ராஃபிட்டை வந்து நம்ம விடாமல் நம்ம எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். சரி போய்கிட்டு தானே இருக்குது, போட்டோன்னு வச்சுட்டு இப்படி திரும்பினீங்கன்னா கூட ஒரே நாளில் கூட பிரச்சனைகள் சுத்தமாக மாறி போயிடலாம். அதனால் கவனத்தோடு இருங்க. இது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்காக நான் பார்த்தது. பட் அதுக்கு அடுத்த 2 லெவல்ஸும் நம்ம இந்த வாரம் நம்ம புதுசாக அதுக்கு சேர்த்து போட்டிருக்கோம். என்ன செய்து வரக்கூடிய வாரங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த ஒரு அலர்ட் பார்க்கலாம். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 159க்கு மேலே போன வாரம் க்ளோசிங் கொடுத்துச்சு. இந்த வாரம் அந்த 159க்கு மேலே நம்ம போன வாரத்தினுடைய உச்சத்தை தாண்டும் போது அடுத்த லெவல்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகளாக எடுத்து 167ஐயும் தாண்டி 180 அப்படிங்கிற அந்த லெவலுக்கு இந்த வாரம் கிட்டத்தட்ட 182.90 வரைக்கும் போயிட்டு டச் பண்ணிவிட்டு 176ல் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு லெவலில் நல்ல ஒரு வால்யூமோடு போய் டச் பண்ணியிருக்கு. அடுத்த லெவலாக நான் பார்க்குறது 214ம் அதுக்கு அடுத்தபடியாக 249ம் பார்க்குறோம். அந்த 2 லெவலும் போனோன்னா 180க்கு மேலே இதே மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங்ஸ் இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு க்ளோசிங்ஸ் கொடுத்துச்சுன்னா அந்த 2 லெவலும் நமக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். கீழே 159 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இதுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ என்ட்ரி ஆகிருக்கீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அதை எப்படி நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிட்டு வெளியில் வர்றதுக்கு உங்களை தயார்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான என்னுடைய கொடுத்த ஸ்டாக்ஸுகளில் நான் சொல்லக்கூடிய அலர்ட்டுகள். இந்த வாரத்துக்கான புதிய பங்குகள் என்னென்னன்றதை அடுத்தபடியாக பார்த்துடலாமா? SPFC ஃபைனான்ஸ் லிமிடெட் இதுதான் என்னுடைய முதல் தேர்வு. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து நான் முதல்லே சொன்னேன் 120 தாண்டிச்சுன்னா அடுத்தடுத்த லெவல்கள் போகும் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு வாய்ப்பே தரலை, கீழே 100க்கு வந்துடுச்சு. காரணம் என்னென்னா இந்த 2 லெவலுக்குள்ளே தான் இவர் ரொம்ப நாளாக இப்போ மேலேயும் கீழேயுமா எகிரிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த லெவலுக்குள்ளேயே தான் அதனுடைய டிரான்சாக்ஷன்ஸும் போய்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த வாரம் போன வாரம் அந்த லெவலுக்கு கீழே வந்துருச்சு, 100க்கு கிட்ட வந்துருச்சு. பட் இந்த வாரம் அந்த 100க்கு கீழே க்ளோசிங் போகாமல் ஒரு வால்யூமோட அடுத்த லெவலுக்கு 107 வரைக்கும் போய் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 100 வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறத நமக்கு இந்த லெவலில் பார்க்கும்போதே தெரியுது. இது கொஞ்சம் புதுசாக வந்த கம்பெனி, ரொம்ப பழைய கம்பெனிலாம் இல்லை. ரொம்ப கிட்டத்தட்ட 2023ல் நமக்கு லிஸ்டான கம்பெனி. ஸோ அந்த லெவல் கீழே இருக்கக்கூடிய லெவல் பார்த்திங்கன்னா அந்த 100க்கும் 80க்கும் இடையில் ரொம்ப நாளாக இருந்துட்டு இப்போ 100க்கும் 120க்கும் நடுவில் இருந்துகிட்ருக்கு.
ஸோ இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு முதல் லெவலாக 120ங்கிறது இப்போல்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத இந்த லெவலில் பார்க்கும்போதே தெரியுது. 100 உடச்சிருச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தபடியாக 80க்கே போயிடும். ஸோ அப்படி வாய்ப்பு தராமல் இந்த வாரத்தினுடைய உச்சத்தை தாண்டும் போது முதல் லெவலாக நமக்கு 120 அப்படிங்கிறது இருக்கும். அதையும் தாண்டி க்ளோசிங் ஃப்ரெஷ்ஷாக போச்சு அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ் க்ளோசிங் ஒரு ஹிஸ்டாரிக்கல் டாப் போகிற லெவலாக இருக்கும். அந்த வகையில் 133 அப்படிங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 153ங்கிற ரெண்டாவது லெவலுக்கு நமக்கு மூன்றாவது லெவலுக்கு நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் கொஞ்சம் லாங் லெவலாக நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இந்த 100 எந்த அளவுக்கு தடுபட்டு நின்றுட்டுருக்கு அப்படிங்கிறத. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளை வரக்கூடிய வாரங்களில் SBFC தந்துச்சுன்னா நமக்கு மேற்கொண்டு இதனுடைய இந்த வாரத்தினுடைய உச்சம் 109 ரூபா 75 காசு அதை தாண்டி செல்லும்போது நமக்கு வாய்ப்புகள் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்வாக எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து செக்யூரிட்டி லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் வந்து 53 ரூபா 41 காசில் முடிச்சிருக்காங்க. ஸோ இது 54 தான் இந்த வாரத்தினுடைய உச்சமாக போயிருக்கு. 56.40 அப்படிங்கிறது இதுக்கு ஒரு தடையாக இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடமா இருந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் கூட கீழே ஒரு லைன் நான் வரைஞ்சிருக்கேன், கிராஸ் லைன். அந்த லைனுக்கு கீழே இது வராமல் தடுக்கப்பட்டு ஒவ்வொரு முறையும் மேலே சென்றுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்த 56.40 கடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வராமல் இருந்து போச்சுன்னா நமக்கு ஒரு ஃப்ரெஷ் லெவலில் இது க்ளோசிங் கொடுக்கும். அந்த லெவலில் நம்ம க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா முதல் லெவலாக நான் பார்க்குறது 68 அப்படிங்கிற முதல் லெவலுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். அதே மாதிரி அந்த பழைய ஸ்கிரிப்டுக்கு சொன்ன மாதிரி இதுவும் ஒரு புதிய ஸ்கிரிப்ட் தான். 24 லிஸ்டான கம்பெனி. ஸோ இதனுடைய அடுத்த லெவலாக நான் சொல்லக்கூடியது 68 அப்படிங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதையும் தாண்டி ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 87 அப்படிங்கிறது அடுத்த லெவலாக நமக்கு இதில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அப்படி ஒரு வேளை அந்த 87ஐயும் தாண்டி ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 105 அப்படிங்கிறது மூன்றாவது லெவலாக நமக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ சந்தர்ப்பங்கள் கிடைச்சால் மட்டும் இதில் என்ட்ரியை கொடுங்க. வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா நம்ம 54 நமக்கு இருக்குது. ஸோ 56.40க்கு மேலே க்ளோசிங் வந்தால் மட்டும் நம்ம இதில் என்ட்ரு ஆகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு எடுத்துக்கணும். இன்னொரு 2 ரூபா 40 காசு, அந்த 2 ரூபா 40 காசுக்கு மேலே அந்த க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா மட்டும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் என்ட்ரு ஆகிறது நல்லது. அதே சமயத்தில் இந்த கிராஸ் ட்ரெண்ட் லைன் நான் வளைஞ்சிருக்கிற ட்ரெண்ட் லைனுக்கு கீழே க்ளோசிங் போயிடுச்சுன்னா 37.50 கூட வர்றதுக்கு அடுத்த கன்ஃபர்மேஷன்ஸ் வரும்போது வந்துடும் அப்படிங்கிறதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம புதிய ஸ்டாக்கு, அதே சமயம் விலை குறைவான ஸ்டாக்கு. ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சி நம்ம இந்த 56.40 நெருக்கத்தில் ஒரு 57 என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு 105 வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இரட்டிப்பு ஆகக்கூடிய வாய்ப்புகள் இதில் இருக்கலாம். கீழே இறங்கி வராத சந்தர்ப்பத்தில் நமக்கு இந்த 3 லெவல்ஸும் கிடைச்சா அப்படிங்கிறத நான் கவனத்தில் வச்சுக்கங்க. இதை நான் ஒவ்வொரு முறையும் ஏன் சொல்கிறேன் அந்த 100%ன்றதுன்னா எந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், எப்படி மேலோங்கி செல்லணும்னு நம்மளால் யாராலையுமே கணிக்க முடியாது. அதே சமயத்தில் மோசமாக போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நமக்கு முதலீடு செய்யக்கூடியவர்களுக்கு மேலே போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் எல்லாருக்குமே இருக்கும். யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை தான் இப்போ சில்வர் நமக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பேச வச்சுக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி சில ஸ்டாக்குகள் நம்ம வெறும் 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் இல்லை 50 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் வாங்கின ஸ்டாக்குகள் இன்றைக்கி 1000ங்களை தாண்டி 10,000ங்களை தாண்டி போகிறதெல்லாம் கூட நம்ம பார்க்க முடியுது. என்னடா வெறும் 30 ரூபாய்க்கு இருந்த ஸ்டாக்காக இவ்வளோ விலைக்கு போயிடுச்சு அப்படிங்கிற நினைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு ஆச்சரியத்தை தரக்கூடிய வகையில் சில ஸ்டாக்குகள் மாறிக்கிட்டு போகுது. அதனால் ஒருவேளை அந்த 105 தாண்டி, அதாவது இப்போ நம்ம 57 என்ட்ரு ஆகிறோன்னா நமக்கு ரெட்டிப்பு விலையில் வருது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல முழுசாக நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணாமல் இது ஒரு பாசிட்டிவான ஸ்டாக்காக உங்கள் லைஃபுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு 50% மட்டும் உங்களுடைய அசலை எடுத்துகிட்டு, அதாவது நீங்கள் என்ன பணத்தை இந்த இடத்துல போட்டிங்களோ, அந்த 57 ரூபா கிட்ட போட்டிங்களோ அந்த தொகையை மட்டும், அந்த ப்ராஃபிட்டாக இருக்கக்கூடிய அந்த ஷேர்ஸை இதே ஸ்டாக்கோட அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டே வாங்க. ஒருவேளை வாய்ப்புகள் கிடச்சி அது இன்னும் வேகமாக மேலே போச்சுன்னா உங்களுக்கு வழியே இல்லாமல் ஏற்றங்கள் கொடுத்துக்கிட்டே வரும் உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது நான் சில நேரங்களில் உபயோகப்படுத்துகிற ஒரு தியரி. அது எல்லாத்துலேயும் ஒர்க் அவுட் ஆகுமான்னா 10ல் 1 2 கொஞ்சம் தவறாக செய்யலாம், இல்லைன்னு சொல்லலை. ஏதோ ஒரு ஸ்டாக்கில் ஏதோ ஒரு நெகட்டிவ் வந்துச்சுன்னா கீழே திரும்பிடும். ஆனால் நமக்கு வாய்ப்புகள் கிடச்சி போக ஆரம்பிச்சதுன்னா சில ஸ்டாக்குகளுடைய வேல்யூலாம் பார்த்திங்கன்னா எங்கேயோ போயிடும். அந்த மாதிரி நான் குறைந்த விலையில் வாங்கி விற்ற சில ஸ்டாக்குகளில் ஒரு முக்கியமான ஸ்டாக்கை தான் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இந்த IRFC அப்படிங்கிற அந்த ஸ்டாக்கு, இது ஆக்சுவலாக மேக்ஸிமம் இதனுடைய டாப் எவ்வளோ போயிருக்குன்னு பாருங்கள். 220 ரூபா வரைக்கும் ஆல்மோஸ்ட் போயிருக்கு.
இதை நாம் வாங்கினது வந்து ஐபிஓ நெருக்கத்தில் வாங்கினது. ஐபிஓவில் லிஸ்ட் ஆகும்போது 26 ரூபா கிட்ட லிஸ்ட் ஆச்சு. இதுதான் கிட்டத்தட்ட இந்த ஐபிஓவில் லிஸ்ட் ஆனப்போ, அதாவது 2021 இது லிஸ்ட் ஆகும்போது 26 ரூபா கிட்ட அதனுடைய ப்ரைஸ். அதுலேருந்து இன்னும் குறைஞ்சி ரொம்ப அதாவது 18 அந்த மாதிரி ரேஞ்சுக்கெலாம் கூட சில நேரங்களில் இறங்கி வந்தது உண்டு. 19 இந்த மாதிரிலாம் இறங்கி வந்தது உண்டு. இதை ஏன்டா வச்சுருக்குறோம் அப்படிங்கிற நிலைமைக்கு கூட சில பேருக்கு அந்த நேரத்தில் நினைக்க தோணிடுச்சு. அதன் பிறகு பாருங்கள், அந்த இடத்துல கூட ஒரு ட்ரெண்ட் லைன் நான் வரைஞ்சி போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் பழசு நான் வரைஞ்சி வச்சுருக்கிறது. சும்மா உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக நான் காட்டுறேன் எப்படி வந்து இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனை கிராஸ் பண்ணி அது க்ளோசிங் கொடுத்த பிறகு அதுக்கு பின்னாடி வரவே இல்லை. அந்த 30 ரூபாய்க்கு கீழே வரவே இல்லை. அதன் பிறகு அதனுடைய ஏற்றத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒவ்வொரு அடியும் நல்லா வேகமாக எடுத்து வச்சு அது மேலே போய்கிட்டே இருக்குது. இப்போ நாம் சொன்ன மாதிரி அந்த 26 வாங்கினவங்க அட்லீஸ்ட் இந்த 60 ரூபா கிட்ட வரும்போது நமக்கு இதை நான் வந்து ஒரு 50% கொடுத்துட்டு மிச்சத்தை வச்சுட்டேன். இப்போ அது எனக்கு வந்து 122 ரூபாயில் இருக்குது. அடுத்த 100% போயிடுச்சு. அதுக்கு மேலேயும் போச்சு, 220 ரூபா வரைக்கும் கூட போச்சு. நான் விற்கலை. பட் இப்போவும் விற்காமல் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் காரணம் என்னன்னா, எனக்கு அது வந்து வேறு எதுலையா தூக்கி போட்டு வேஸ்ட்டாக நான் மாற்றி புது முயற்சிகளில் ஈடுபட்டு அதில் ஒரு டென்ஷனை கொடுக்குறத விட இதுலேயே அது இருக்கட்டும், அடுத்த ப்ராஃபிட்டை நம்ம கொடுத்துச்சுன்னா கொடுக்கட்டும். அப்படி இல்லை தேவைப்படுது எனக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் 109 கீழே கட் பண்ணி கீழே போகாத ஒரு சந்தர்ப்பமாக இருந்துச்சுன்னா 138ங்கிறது அடுத்த லெவலாக நம்ம கொடுத்தது. இதை நம்ம இந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கொடுத்தது ஆல்மோஸ்ட் அந்த லெவலுக்கு போயிட்டு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஒருவேளை 138 கட் பண்ணிச்சுன்னா 155 169 நம்ம அடுத்து கொடுத்துருக்கக்கூடிய லெவல்ஸாக இருக்கும். அதையும் தாண்டும் போது அந்த உச்சங்களை கூட தாண்டி இது மேலே போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கலாம். ரயில்வேவை பொறுத்தளவில் இப்போ ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் பர்டிகுலராக வந்துக்கிட்டு இருக்குது. தமிழ்நாடை பொறுத்தளவில் மட்டும் இல்லாமல் எல்லா ஆல் ஓவர் இந்தியாவில், அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த வந்தே பாரத் ட்ரெயின், அதுக்கப்புறம் அதுலேருந்து மெட்ரோ ட்ரெயின்ஸை இப்போ ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது நமக்கு ரயில்வேவை பொறுத்தளவில் ஒரு பெரிய இறக்கங்கள் அப்படிங்கிறது நமக்கு இருக்காது. பட் இங்கே என்ட்ரு ஆகிறவங்களா இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஒரு 3-4 வருஷம் ப்ராஸ்பெக்டில் இறங்குனீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இங்கேருந்து கூட உங்களுக்கு ரெட்டிப்பாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது இது என்னுடைய யோசனை. நீங்கள் உங்களுக்கு யோசனையோடு செய்கிறது தான் நல்லது. ஸோ கவனத்தோடு நம்ம வந்து இதில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில ஸ்டாக்குகளில் நான் வந்து ஒரு உதாரணமாக உங்களுக்கு காட்டுறது. எதுக்கு காட்டுறேன்னா, நீங்களும் அதன் மூலயமா ஏதாவது ஒரு சின்ன பயன் அடைஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நன்மையை தரும், பின்னாடி உங்களுடைய லாபத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான சின்ன சின்ன வழிமுறைகள், நான் பின்பற்றக்கூடிய வழிமுறைகளை உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன். ஸோ உங்களுக்கும் பிடித்திருந்தால் அது தாராளமாக எடுத்து செய்யுங்க. இப்போ நான் சொன்ன இந்த 2 ஸ்டாக்குகள் ரொம்ப கம்மியாக தான் இந்த வாரத்தில் சொல்லியிருக்கேன். காரணம் என்னென்னா, பங்குச்சந்தையினுடைய நிலவரத்துக்கு ஏற்றாற் போல் அவ்வளோதான் என்னால் தேர்ந்தெடுக்க முடிஞ்சுது. சும்மா கண்ணாப்பண்ணான்னு எல்லாத்தையும் நிறையா அள்ளி போட்டு பார்க்க வைக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. வாய்ப்பு கிடைச்சா அந்த 2 ஸ்டாக்லையும் என்ட்ரு ஆகுங்க. இல்லையா, மார்க்கெட் வேகமாக இறங்குதா, அமைதியாக உட்காந்துருங்க. அடுத்து எந்த சப்போர்ட்டில் வந்து நமக்கு வாய்ப்பு தருதோ அது வரைக்கும் காத்திருந்து அடுத்த லெவல்ஸில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தான் தயாராக இருக்கணுமே ஒழிய எதிர்கொண்டு போராடணுன்ற எண்ணத்தோடு மார்க்கெட்டில் முயற்சி செய்தாதீங்க. அது உங்களுடைய வருமான இழப்புக்கு முக்கிய காரணமாக மாறிடும் அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு சந்தர்ப்பம் கிடச்சி மார்க்கெட் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சுன்னா, வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகள் அந்த நேரத்தில் என் கண்களை பட்டுச்சுனாலும் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அதை உங்களோடு பகிர்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.